ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மித்ரா யாருங்கிற உண்மையை பாரதி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பாரதி மித்ரா யாருங்கிறது கண்டுபிடிச்சிட்டாக்கி ஆதியை மித்ராவிலேருந்து காப்பாற்றுறதுக்காக பாரதி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிட்டு ஆதித்யா கேட்டுட்ருக்குறாங்க, எதுக்குமா நம்ம திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆதித்யா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கவும் நம்ம தான் இந்த வீடே வேண்டான்னு சொல்லிட்டு போனோம்லாமா, திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்திருக்குமே அப்படிங்கவும் இப்போ பாரதி சொல்கிறாங்க, ஆதித்யா கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து போயிடலாம், அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் சரியா அப்படிங்கவும் உடனே ஆதித்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பாரதிட்ட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே ஆதி எப்படி காப்பாத்தினார் பார்த்தியா, அதே மாதிரிக்கு ஆதிக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே நீ கொஞ்சம் கூட தயங்காம நீ போய் காப்பாத்துறதுக்காக போயிட்டியே அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு பாட்டி, நீ அதுக்காக ஏதோ பேசிட்டு இருக்காதுன்னு, இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் காப்பாத்துறதுக்காக தான் நான் போயிருப்பேன் அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்றாங்க, பாரதி நீ என்னதான் பேசி மழுப்புனாலும் சரிதான், நானா நடந்ததை நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாரதி சொல்றாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அங்கே மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரிக்கு நடந்திருக்காது, நான் அப்படி என்ன தான் உனக்கு குறை வச்சிருக்கேனே தெரியலையே, நான் அழகா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கோபத்தோட ஆதியை பார்த்து அவங்க அதாவது ஆதி நினச்சிக்கிட்டே அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறபோது அப்போ சுதாகர் அங்கே வராங்க, என்ன மித்ரா நீ கோவப்படாது, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும்போது, நான் எப்படின்னா கோவப்படாமல் இருக்க முடியும், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேல அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளால், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் தான் சரி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறமா உனக்கு ஏதாவது நடந்துருப்போது அப்படிங்கவோ அந்த நேரம் பார்க்க மீனா வராங்க, அம்மா அண்ணனும் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் நாங்கள் எதுவும் பேசிட்டு இருக்கிறோம், நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சுதாகர் கேட்கும்போது, உங்களை தேடி போலீஸ்கார் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க, என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க, அதாவது இந்த பிரச்சனை பற்றி தான் கேட்கறதுக்காக வந்திருப்பாரு, நம்ம தான் கம்ப்ளைண்டே கொடுக்கல, அப்புறமா எதுக்காக வந்தாருன்னு தெரியல அப்படிங்கவும், சரி நீ அவர் முன்னாடி பதட்டமான மாதிரிக்கு காட்டிக்கிடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சுதாகர் கேட்குறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை பற்றி நாங்கள் பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருக்கலாம், ஆனால் நடந்தது பெரிய விஷயமாக்கும், அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே நாங்கள் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட்டிகிட்டு வராங்க. அவரை பார்த்ததுமே மித்ராவும் சுதாகரும் பதறுதாங்க, ஐயோ இவன் நம்மளை சொல்லிடக்கூடாது, நம்ம தான் இதெல்லாம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, இவங்க ஒருத்தரும் காரணம் கிடையாது, நான் பணத்துக்காக வேற ஒருத்தர் சொன்னார், அதுக்காக இப்படி பண்ணுன்னு அப்படிங்கவும் நல்ல வேலையை நம்மளை மாட்டி விடாமல் போனான்னு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே பாரதி வராங்க. பாரதி பார்க்குறாங்க, என்னது இவரை நம்ம ஏற்கனவே சுதாகரும் மித்ரா கூட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, ஆனால் இவங்க என்னன்னா அவரை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, சரி இவன் யார் சொல்லி இப்படி பண்ணனாங்கிற உண்மையே நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் சுதாகரும் மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறாங்க, சுதாகர்கிட்டையும் மித்ராகிட்டையும் ஏற்கனவே இந்த ஆள் பேசிட்டு இருந்தாரு, அதை நம்ம கூட பார்த்துருக்குறோம், ஆனால் இப்போ என்னன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னமோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மித்ராவையும் சுதாகரி தான் காட்டுறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, அண்ணா நல்ல வேளை அவன் நம்மளை காட்டி குடிக்கலன்னா, நம்ம தான் இதை செஞ்சோன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறமா ஆதியும் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், இப்போ என்னென்ன பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மித்ரா நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கிறோம்ல, நீ எதுக்காக கவலைப்படுது அப்படிங்கும்போது, இல்லைண்ணா அவன் எக்காரணத்தை கொண்டு நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னா நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் உடனே மித்ரா நானும் வாரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுதாகரும் மித்ராவும் அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அவனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக அவனை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணுனான்னு தெரியல, அதை பற்றி தான் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சீக்கிரமாக நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுதாகரும் மித்ராவும் அந்த ஆளை பற்றி பேச
அதாவது பேசுகிறதுக்காக போகிறாங்க. இங்கே பாரு, எக்காரணத்தை கொண்டும் அவங்க உன்ட்ட வந்து விசாரிக்கும் போது எங்கள் 2 பேரே நீ சொல்லிடக்கூடாது, அதுக்காக உனக்கு எவ்வளோ நாள் நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவரும் சொல்கிறாரு, சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் உங்களை நான் வந்து மாட்ட வைக்க மாட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் பாரு, என்ன பிரச்சனைனா சரி தான், உன்ட்ட எப்படி தான் அவங்க துருவி விசாரிச்சாலும் சரி தான், ஆனால் எங்களை மட்டும் நீ வந்து சிக்க வச்சிடக்கூடாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்காது சார், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மித்ராவும் சொல்கிறாங்க, அப்படி மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன் கதையை நாங்கள் முடிச்சிருவோம். அப்படிங்கும்போது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் மேடம், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு மித்ரா கிட்ட அவங்க சொல்லவும், மித்ராவும் சுதாகர் அங்கேருந்து கிளம்பி வராங்க. எங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ தூங்காமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பாரதி என்ன யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நேற்றுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒருத்தரை அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனால் அவர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கும் போது என்னமோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு? அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த கூட வந்தாருல, அதாவது இந்த மாதிரிக்கு பண்ணினார்னு சொல்லிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களா, அவர் வந்து மித்ரா கூடயும் சுதாகர் கூடயும் பேசிகிட்டு இருந்ததை நான் ஒரு தடவை பார்த்துருக்குறேன். ஆனால் நேற்றுக்கு வந்து அவங்க கேட்கும் போது யாருக்கும் தெரியாத மாதிரிக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் மித்ரா ஏதோ தப்பு பண்ணுறாளுன்னு எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது அந்த மித்ராவை ரொம்ப நல்லவன்னு நீ தானே அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்த அப்படின்னு பாட்டி சொல்லவோ, எங்கள் பாட்டி மித்ரா வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் நான் சொன்னேன், ஆனால் அதுக்காக தப்பு பண்ணினாக்கி கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், எப்படியோ உனக்கு சீக்கிரமாக உனக்கு புத்தி வந்தாலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவோ, என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து ஃபோனில் யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாரதிக்கு மித்ரா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. மித்ரா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரிக்கே தோணுது, என்னமோ இப்போ நடக்கிற மாதிரிக்கே இருக்குது, ஆனால் ஆதிக்கு எதிராக இவங்க ஏதாவது பண்ணினாக்கி கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், ஆதி நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருப்பேன், ஆனால் ஆதிக்கு எதிராக இவங்க ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா என்னுடைய சுயரூபத்தை காட்ட வேண்டியதாக இருக்கும், நான் மித்ராவை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ மித்ராகிட்டையும் சுதாகர்கிட்டையும் வந்து ஆதி பேசுகிறதுக்காக வராங்க. நேற்றுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நடந்துச்சுல, அது உண்மையிலேயே வந்து அதாவது எதாச்சியாக நடந்துதா, இல்லைன்னா யாராவது திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி வந்து ஆதி கேட்டதுமே மித்ராவும் சுதாகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரிக்கு சந்தேகம் வந்து இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அது எப்படி கரெக்டாக நம்ம வரக்கூடிய காரில் மட்டும் இந்த மாதிரிக்கு நடந்துச்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து யாரோ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு செய்து வச்சுருப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் வந்து பாரதி தான் வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, ஆதி கிட்டத்தட்ட வந்து நெருங்கின மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மித்ரா சொல்கிறாங்க, என்ன ஆதி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பாரதிக்கு யார் விரோதியாக இருக்க போகிறாங்க, நீங்கள் இப்படிலாம் வந்து சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க, அது ஏதோ வந்து அதாவது வேறு யாருக்காவது வச்சுருக்கலாம், நம்ம வந்து சிக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, கரெக்டாக நம்ம வரும்போது தான் அது சரியாக அது வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைய